சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எப்படி திரை. இந்த ஷோல பட்டங் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு கோர்ஸையும் ஆட் பண்ணிருப்பாங்க. அது என்ன கோர்ஸ் அப்படின்னா பட்டம் பெற்ற காம்படிஷன். சோ இந்த காம்படிஷன்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அருண் அண்ட் விஸ்கி அப்படிங்கிற ரெண்டு நண்பர்களை காட்டுறாங்க. இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்குள்ள பிரச்சனையே வந்ததில்லை. சோ அந்த மாதிரியான டைம்ல தான் ஐஸ்வர்யா அப்படிங்கிற பொண்ணு இவங்க லைஃப்ல வரா. ரெண்டு பேரையுமே லவ் பண்றா. அதுல யாரு செலக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கா. சோ அந்த டைம்ல தான் இந்த பட்டம் பெற காம்படிஷன். சோ இந்த காம்படிஷன்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்றா. சோ அந்த காம்படிஷன்ல யார் வின் பண்ணா, ஹீரோயின் யாரை செலக்ட் பண்ணா, அண்ட் இறுதியா யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, தமிழ்ல காதல் தேசம் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்திருப்போம். அதாவது ரொம்ப சீரியஸான மோட்ல அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஃபன் மோட்ல கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல ஹீரோயின் அவளுடைய அந்த கதாபாத்திரத்தை டிசைன் பண்ண விதம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு மாதிரி தடுமாறுற மாதிரியான ஒரு கேரக்டர்லயே கொண்டு போயிருப்பாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன் மோட்ல கொண்டு போயிருப்பாங்க. அதே போல இந்த படத்தினுடைய ஃபன் மூமெண்ட்ஸ், நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தை ஒரு மியூசிக் ஓரியன்டா இந்த படத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. இந்த படத்துல எக்கச்சக்கமான சாங்ஸ் இருக்கு. ஓவராலா சாங்ஸ் ரொம்ப ஓவர்லோட் பண்ணிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் போகுது. சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது இந்த படத்துல நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கு. குறிப்பா அந்த பட்டம் வர்ற காம்படிஷன் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்டார்ட் பண்ண விதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் முடிச்ச விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரிடிக்டபிளா தான் இருந்துச்சு. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைம் பாஸ்க்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.